ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அகேரோ கோல் கேட்ரேஜ் வேக்கம் கிளீனர். பேக்கிங் வைஸ் இட் வாஸ் ஸோ குட். சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு டேமேஜும் இல்லதில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் வந்துருந்துச்சு. இந்த மிஷினோட சேர்த்து மொத்தம் 8 திங்ஸ் இதில் இருக்குது. இதோட மிஷின் அண்ட் எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் ஹோஸ் ஒன்று, அண்ட் நாசில் மல்டிபர்பஸ் ப்ரெஷ் ஒன்று இருந்தது. ஸோ ஒரு பவர் கார்டு, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ், ஒரு பேக், ஒரு வேரண்டி கார்டு, 2 இயர்ஸ்க்கு ஒரு வேரண்டி கார்டு வேறு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இதோட பேக்கேஜிங்கில் இருந்துச்சு. ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பவர் கார்டு 4.5 மீட்டர்ஸ் பவர் கார்டு இது. ஸோ நம்ம காருக்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், காருக்கு வெளியில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட மெயின் ரீசனோட பவர் அட்வான்டேஜ். என்னோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ சர்ஃபேசஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்ஃபேசஸ் இருக்கு இல்லையா காரில். ஸோ அது மாதிரி மாற்றி மாற்றி போட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ். நாங்களும் காரில் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ சக்ஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப டீப்பாக க்ளீன் ஆகலை, ஓகேவாக க்ளீன் ஆகுது. ரொம்ப டீப்பாக சின்னதாக ரொம்ப உள்ளே போய் க்ளீன் பண்ணுது அப்படின்னா இல்லை, 80% க்ளீன் ஆகுது. நாங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாமே ஒரே மாதிரி தான் 80% ஒர்க் ஆகுது. ஸோ குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது சின்ன திங்ஸ் ஏதாவது போட்டுடுறாங்க. ஸோ நாங்களும் குழந்தைங்க வச்சுக்கிறோங்கிறதுக்காக தான் இதை வாங்கினதே இதை. ஸோ லாங் ட்ராவல் போகும்போதும் இது நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதில் ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி ப்ரஷ் எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அண்ட் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, அதுவும் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அந்த ப்ரஷ் வச்சு நமக்கு நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. நாங்கள் ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு தான் க்ளீன் பண்ணோம். அது ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ க்ளீன் பண்ண முடியல. அண்ட் இன்னொன்று இந்த பேக்கில் அந்த மிஷின் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ வேறு எந்த இதுவும் எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவுமே வச்சு பேக் பண்ண முடியாது. ஸோ மிஷின் மட்டும் பேக் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நாங்கள் வேறு பேக்கில் வச்சு தான் பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம்.